வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எப்போவுமே ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதுக்காண்டி நம்ம விதவிதமாக வீட்டில் கூட நம்ம கடையில் உள்ளது மாதிரியே நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்குது அதை மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம அது மாதிரி சிம்பிளாக பண்ணால் போதும். ஒரு கூட்டு, ஒரு குழம்பு, இல்லை ஊறுகாய் கூட வச்சு நம்ம சாப்பிட்றலாம். ஒரு அப்பளம், சுட்ட அப்பளம் வச்சு கூட சாப்பிட்றலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் தயிர் குழம்பு. இந்த பாருங்க, சுட சுட ரைஸு. அதை நான் என்றைக்குமே குக்கரில் வைக்கிறதில்ல. ரைஸ் வடித்து தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வடித்த ஒரு சாதம் வச்சுக்கிட்டேன். ஸோ வடித்த சாதம் போட்டு நல்ல சூடாக இருந்ததுனால தான் இந்த ஆவி பறக்க அது தெரியாமல் இருக்குது. சரி, இப்போ இது தயிர் குழம்பு, தயிர் கறி அப்படின்னு சொல்லலாம். தயிர், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு தயிரும் உருளைக்கிழங்கும் போட்ட ஒரு கறி. வித்தியாசமா வீட்டில் இதான் இருந்தது. இன்னைக்கு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. சரி, உருளைக்கிழங்கு நிறைய இருக்குது. ஸோ அப்போ நம்ம தயிர் போட்டு, அது தயிருக்கு ஒரு தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி விதை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி, அப்படி வெங்காயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த அவிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு லாஸ்ட்ல தயிரை ஊற்றினோன்னா அவ்வளோ ஒரு அருமையான தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிடணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக ருசியான ஒரு சாப்பாடு எனக்கு தயிர் கறி இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்த தயிர் கறி வேற, நம்ம ரொம்ப மோர் கறியிலேருந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உள்ளது தான் இந்த தயிர் கறி. இதை நம்ம மோர் கறின்னு நினச்சிடக்கூடாது. மோர் குழம்புலாம் வைப்போம்ல, அதை மாதிரி இல்லை. இந்த தயிர் கறி ரொம்பவே வித்தியாசமானது. தயிர் கறி ரொம்ப கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டோம்னா திப்பியாக இருக்காது. நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு அழகாக வந்துடும். லாஸ்ட்டில் இந்த மசாலாவை போட்டு நம்ம எடுக்கிறோம். அருமையாக சுட்ட அப்பளம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்றோம். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான இந்த சாப்பாடு எல்லோருமே ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா பேச்சுலர்ஸ், இது மெயினாக பேச்சுலர்ஸ்காண்டி செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. ஏன் வீட்டில் எல்லாருமே வித்தியாசமாக ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமாக பண்ணும்போது நம்ம இந்த தயிர் குழம்பும் ஒரு நாளைக்கு வைக்கலாம். தயிர் குழம்பு இதை நான் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன். அதான் ஹைலைட்டான விஷயம். ஸோ இந்த லைட்டாக அந்த புளிப்பு, இந்த தயிர், இந்த காரம் எல்லாம் சேர்ந்து, அந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருந்தது இந்த சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருமே செஞ்சு பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். தயிர் குழம்பு, மோர் குழம்பு இல்லை, தயிர் குழம்பு வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும்